நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் வடக்கு கடலால் இந்தியாவுக்கு ஓட்டம், பிரதான சூத்திரதாரி பல்வேறு தகவல் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது. இலங்கையிலிருந்து குற்றவாளிகளை வடக்கு கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு கொண்டு செல்லும் பிரதான சூத்திரதாரி என கூறப்படும் நபரின் வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் அவர் குற்றக்குழு தலைவர்களோடு தொடர்புகளை பேணினார் என்பது குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே படகுகள் மூலம் இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக அவர் 25 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலித்திருப்பதாக தற்போதைய விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக விசாரணை மேற்கொள்ளும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்த விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை செய்திக்கு தலைப்படுகிறது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவ பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தியை நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் அண்மையில் கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டார். கடந்த சில வருடங்களில் திட்டமிட்ட குற்றக்குழு முக்கியஸ்தர்கள் மற்றும் கூலி படையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆனந்தனின் வலையமைப்பின் உதவியோடு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இசாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்க உதவி புரிந்தமை தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இஷாராவுடன் தொலைபேசி கலந்துரையாடல்களில் ஈடுபட்டவர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கைது செய்யப்படவிருக்கிறார்கள். அதன்படி அவரின் தொலைபேசி அழைப்புகள் ஆராயப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவிக்கிறது. இந்த நிலையில் குற்றச்செயலில் ஈடுபடுவோரை வெளிநாடுகளுக்கு கடல் மார்க்கமாக அனுப்பும் பிரதான ஆட்கடத்தல்காரர் உள்ளிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இவர்களை தடுப்பு காவலில் விசாரணை செய்வதா அல்லது விளக்கமறியல் உத்தரவு கோருவதா என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கிறார்கள். இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த பகுதிகளில் உதவி புரிந்தவர்கள் தொடர்பான விரிவான விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இசாராவுக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் இதுவரையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் சிலர் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இசாரா செவ்வந்தியினுடைய இந்த விசாரணை நூடாக பல்வேறு குற்றச்செயல் தொடர்புடைய நபர்கள் தற்போது அம்பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கை மையப்படுத்தி இடம்பெற்ற குற்றச்செயல் தொடர்புடைய நபர்களும் இப்போது கைது செய்யப்படுகின்ற விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம்.